ஹலோ गाइस வணக்கம். இந்த வீடியோல நீங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி மூலமா ட்ரேட் பண்ணி நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி as ஆப்ஷன் பையரா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். முக்கிய குறிப்பு ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. சோ வாங்க இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீடைல் அனாலிசிஸா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. இது நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம். நான் லாஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிஃப்டி மண்டே கம்பல்சரி கேப் அப்பா தான் ஓப்பன் ஆகும். கேப் அப்பா ஓப்பன் ஆகிட்டு இந்த 18,600 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் கிளியராக பார்க்கலாம், நிஃப்டி 18,600ல் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. இந்த 18,600 நிஃப்டி பிரேக் பண்ணி மேலே போனால் நீங்கள் ஒரு நல்ல என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிஃப்டி பிரேக் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி லாஸ்ட் வீக் ரொம்ப வாலடைலாக இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி மூலிமா நிஃப்டியில் போன வாரம் நல்லாவே ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லாஸ்ட் வீக் ஹை அப்படின்னா போன வாரத்தோட ஆல் டைம் ஹை. போன வாரத்தோட ஆல் டைம் ஹை என்னது? இந்த கிரீன் கலர் கேண்டில் தான் போன வாரத்தோட ஆல் டைம் ஹை. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18,500. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆல் டைம் ஹையை சப்போர்ட் எடுத்திருக்கு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், வெனஸ்டேவும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட், தர்ஸ்டேவும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். ஃப்ரைடே பாருங்கள், என்ன தான் நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஒரு செல் ஆஃப் இந்த 18,600 தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ வாங்க நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நிஃப்டி நீங்கள் எப்படி அடுத்த வாரத்துக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் வீக் ஹையான 18,800 நிஃப்டி கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு நிஃப்டியில். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி மூலிமா நிஃப்டியை ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள். இந்த சார்ட்டை நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் கிளியராக பார்க்கலாம், நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 4 ரெசிஸ்டண்ட்டும் ஒரு 4 சப்போர்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை நிஃப்டி பிரேக் பண்ணி ஒரு செல் ஆஃப் வரும். செல் ஆஃப் இந்த ரெசிஸ்டன்ட் லைனை டச் ஆகிட்டு நிஃப்டி மேலே போகும். அப்போ நீங்கள் கால் ஆப்ஷனில் ஒரு பை போகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கும் போது அதோட மொமெண்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 18,500ன்றது நிஃப்டியோட ஒரு நல்ல சப்போர்ட்டாக லாஸ்ட் வீக் நல்ல ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நிஃப்டி கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி போகலாம். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நிஃப்டி இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ண இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அந்த ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடருக்கு ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் இந்த மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ கால் சைட் போனீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் இருக்கணும். இதுவே புட் சைட் போனீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் மேலே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம். நான் லாஸ்ட் வீக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பையர்ஸ் என்ட்ரு ஆகிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் மண்டே கண்டிப்பாக கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த 44,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த பேங்க் நிஃப்டி இந்த 44,000 ஒரு சப்போர்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும். இல்லைன்னா அது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள், கரெக்டாக ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. செல் ஆஃப் இந்த 44,000 அகெயின் பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட் பண்ணியிருக்கு.
வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டல் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம் ஒரு இன்டிசிஷனில் இருக்குது. அது நீங்கள் ஸ்பின்னிங் டாப் சொல்லலாம், இன்டிசிஷன் சொல்லலாம், டோஜின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் அங்கே ஒரு இன்டிசிஷன் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் போன வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த 44,000ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 44,000 பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள், வெனஸ்டே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி இந்த 44,000 பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள், வியாழக்கிழமை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு. ஸோ நீங்கள் 2 இடத்துல இந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும். இப்போ வாங்க அடுத்த வாரத்துக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நீங்கள் இங்கே கிளியராக பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டான ஃபாலிங் விச் பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், அகைன் இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். கிட்டத்தட்ட 4 சப்போர்ட் 4 ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்லையாவது பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்து உங்களை ஸ்டாப் லாஸை வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வைக்கலாம் கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு போகிறீங்கன்னா, ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும் போது நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த சப்போர்ட் ஆல்ரெடி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்து ஒரு புல் பேக் ஆகிருக்கு. அடுத்த நாள் இந்த இடத்துலையும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் ஒரு புல் பேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ட் லைனாக கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுங்க. அது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே உங்களோட ஸ்டாப் லாஸ் வைங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் நான் நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான சந்தேகங்கள் எதுனா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அது சம்மந்தமான ஒரு வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.